ஹலோ மீ திஸ் இஸ் பிடிஎஸ் ஃபேன் ஃபிக்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா எபிசோட் 10 பார்க்கலாம். போன எபிசோட் பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்துட்டு தென் இப்போ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரி ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தென் ஒரு முக்கியமான விஷயம், சாரி, ஏன்னா ரொம்ப மாதமாக வந்து வீடியோவே போடுறதில்ல. எனக்கு ஸோ சாரிடா. எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய செகண்ட் சேனலும் ஒன் ஷார்ட்ஸ் பட் அப்லோட் பண்ண முடிஞ்சது. எஃப்எஃப் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, சாரி. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்டா. தென் மார்ச் மந்த்லேருந்து ரெகுலராக வீடியோ வந்துடும். 20க்கு அப்புறம் மார்ச் 20லேருந்து வீடியோஸ் டெய்லி வரும். தென் வந்து நியூவாக ஒரு எஃப்எஃப்ஓ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லாேருக்கும் ஹாப்பியாக. தென் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன்டா. தென் போன பார்ட் பார்க்காதவங்க ப்ளீஸ் பாருங்கள். தென் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா எபிசோட்ஸையும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் அதையும் விசிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, ரொம்ப பேசுகிறேன், நம்ம மீதியெல்லாம் லாஸ்ட்டாக பேசிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் எதோட முடிச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் டீவும் வந்து ஹனிமூனுக்கு இப்படி வெளியே போயிருப்பீங்க. ஸோ அதோடய தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். ஸோ அப்படியே தான் ஒரு மார்னிங் அப்படி நீங்களும் டீவும் எழுந்திரிக்கிறீங்க. நீ டயர்டாக இருப்ப, நான் போய் உனக்கு ஏதாவது காஃபி போட்டு எடுத்துகிட்டு இல்லை டே வேண்டாம், நானே இதோ கிளம்புறேன் வாங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. டீ ஒன்று இல்லடி நீ இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிறேன். காஃபி உனக்கு போட தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தென் டே சிரிச்சுட்டு, அப்படி பாவி, உன் புருஷனுக்கு என்ன போட தெரியணும் மாதிரி உனக்கு தெரியாது அப்படின்ட்டு கேட்குறான். நீங்களும் சரி ஓகே போட்டு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு கிளம்பிட்டான். அப்படியே தான் போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் பார்க்குறீங்க, நல்லா போட்டிருக்கு டீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. என்ன டீ அவங்க சும்மாவா, அதான் ஜங்கு கன்னைக்கு உனக்கு கிண்டல் பண்ணானே தேவாங்கன்னு. ஏய் அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம், நீங்கள் குடிங்க. அப்படி பாவி, அப்போ நானும் ஜங்குக்கும் நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்டி, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே வந்து குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வாய் டேஸில் பார்த்துட்ருக்கான். பொண்டாட்டி நீ வந்து சரியான கிரிமினல்டி. பின்ன டேவோட பொண்டாட்டினா சும்மாவா? நீ மாஃபியாவில் இருக்கும்போது எவ்வளோ திமிராக இருந்தது தெரியுமா? அந்த பிளாக் சூட்டில் உன்னை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? பட் ஆனால் என்ன, நீ தான் அந்த பதவியை விட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜங்குக்கும் அந்த வேலையில் இருக்க அவனை போய் ஐயோ வேணாம் எனக்கு இப்போ பயமாக இருக்குது அப்படின்றீங்க. தென் இப்போ டேவும் சிரிச்சுட்டு சரி குடி ஆடுறதுக்குள்ளே குடிச்சிரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் டே வந்து காஃபியை குடிச்சிட்டு சரிடி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பிட்டான். தென் அப்புறம் நீங்களும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ அப்படியே உங்களோட டெய்லி ப்ராசஸ் என்னன்னா, ஜாலியாக ட்ராவல் பண்ணுறீங்க. எங்கே சுவிட்சர்லாண்டில் எங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நிறையா அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போகிறீங்க, அங்கே நிறைய கப்புள்ஸ் பார்க்குறீங்க. அவங்க பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது நான் எப்படி சொல்கிறது, டே உங்களை பார்க்குறான், என்னடி அப்படின்றோம். டே நம்மளும் வா இதுக்கு தாண்டி உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போகக்கூடாது இந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றான். டே என்ன பண்ணுற, ஆசையாக தானே கேட்குறேன். ஆமாண்டி ஆசையாக கேட்குறேன்ற பேரில் எல்லாத்தையும் கேட்குறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே வந்து அவங்க கை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அந்த நீங்களும் டேவும் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கே வந்து 2ஆகிற அளவுக்கு நீங்களும் டேவும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. தென் அப்படி தான் அந்த ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு, லைக் 5 o'clock போல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஊரில் நிறையா காஸ்ட்லி திங்ஸ்லாம் இருக்கா, வாயா அப்படி செக் பண்ணி பார்த்து அப்படியே ஒன்று பார்த்துட்டு வரலாம். என்கிட்ட ரூபா இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாட்டே நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீ வச்சுருக்கியா ஏதுடி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் கேட்குறான். நீங்களும் அதெல்லாம் எங்கள் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக தாங்க இருக்கும், நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவை பிடிச்சி எழுதிட்டு போய் ஒரு மாலில் நிற்க வச்சு அங்கே உங்களுக்கு பிடிச்ச படம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லவ் படம் மாதிரி தான். ஸோ டேவும் பார்த்துட்டு இது நல்லாவே இல்லடி, போர் அடிக்குதுடி. என்ன நான் அவ்வளோ ஒரு கப்புள்ஸாக வந்திருக்கோம், அதுக்குள்ளே போர் அடிக்குதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. தென் டேவும் சரி ஒன்றே ஒன்றும் ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த மூவி பார்த்துட்ருக்கான். ஸோ அதில் வந்து ஒரு சீன் வருது, டேவங்களை வாய் டேஸில் பார்க்குறான். இங்கே பார்க்காத அங்கே பாரு அப்படி சொல்கிறீங்க. தென் டேவும் அப்படியே பார்த்துட்ருக்கான்.
தென் அப்படியே தான் மாலில் அப்படியே மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் நேராக சரி நைட்டுக்கு அங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அங்கே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு டயர்டாக வந்து படுக்கிறீங்க. அப்படியே சத்தியமாக முடியல, செம்ம டயர்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பியூட்டி ஷோ அந்த ஷோபா மேலே போய் உட்காடுறீங்க. டேம் பார்க்குறான், அம்மாண்டே எனக்கு செம்ம டயர்டு, எனக்கு முடியல, முத்துவெல்லாம் அப்படியே வலிக்குதுரி அப்படின்ட்டு, நீ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கே 2 போகிற அளவுக்கு விளாண்டுட்டாலே நீ அப்படின்ற மாதிரி டே கேட்குறான். பின்ன இந்த மாதிரிலாம் வாய்ப்பு எப்போயாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்கும், அதான் 2 பிறக்கிற அளவுக்கு விளையாண்டுட்டே அப்படின்ற மாதிரி நீங்கள் க்யூட்டாக சொல்கிறீங்க. இருக்குடிமா நீ நம்ம கொரியாவுக்கு வா, உனக்கு வச்சுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு டே அப்படியே சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கசமசாலாம் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு தூங்கிடுறீங்க. தென் ஆஃப்டர்வர்ஸ் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்படியே தான்டா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க அந்த சுவிட்சர்லாண்டில் ஒரு 1 வீக்குக்கு. ஸோ அப்படியே தான் கொரியாவுக்கும் வந்துட்டீங்க. அப்பா ஒரு வழியாக கொரியாவுக்கு வந்துட்டோம், இப்போ தான் எனக்கு அப்படி உயிரே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தென் டேவும் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் டேக் உள்ள போகிறீங்க. தென் இப்போ டேக் அப்படி ஒரு கால், இப்போது டேக் ஒரு கால் வருது. டேவ் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்ற, டே மச்சான் டே அங்கே எப்படா இருக்க, டே பிளாக் எப்படா இருக்க, பார்த்தே ஒன்று ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் டேவும் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் கன்ஃபியூஸாக டேவை பார்த்துட்ருக்கீங்க. டே அப்படியே கையை வச்சு இது வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டே அப்படியே கால் பேசி போயிடுறான். ஸோ வேறு யாரும் இல்லை, டேவோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் தான் அவங்க. ஸோ பிளாக் அவங்க பேர். ஸோ அப்படி வச்சுக்கலாம்டா. ஸோ அவங்க தான் மச்சான் எனக்கு என்கேஜ்மெண்ட்ரா, நாளைக்கு நான் ஒரு சும்மா கெட்டுக்கெதர் மாதிரி பாட்டி வச்சுருக்கேன். என்கேஜ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு கெட்டுக்கெதர் நம்ம மாஃபியாஸ் எல்லாருமே இருக்கோம்டா, இன்னும் அதில் கலந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் வந்து சொல்கிறான். தென் டேவும் என்னது கெட்டுக்கெதரா, அது மாஃபியா எல்லாமே வருவீங்க. டே நான் மாஃபியா விட்டு தானே, டே நீ மாஃபியா விட்டு ரொம்ப நாள் ஆகுது தான், இருந்தாலும் நீ வந்து அட்டன் பண்ணுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளாக் பேசிகிட்டு இருக்கான். தென் டேவும் சரிடா, டேய் மறக்காமல் உன் ஒய்ஃப் என்னைக்கு கூப்பிட்டுட்டு வா. டேய் எப்படா கல்யாணம் ஆனது உனக்கு எப்படி தெரியும், அது நம்ம ஜேகே எல்லாத்தையும் ஸ்டோரி போட்டான்டா அப்படி சொல்லுவேன். நான் சொன்ன உடனே இந்த ஜேகே இருக்கானே அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொன்னேன், வரேன்ட்டான்டா அப்படியே சொல்லிட்டேன். சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே இப்போ ஜேகே கால் பண்ணுறான். என்னடா மச்சான் சுவிட்சர்லாண்ட் எப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். டேவும் வேறு லெவலில் போச்சு, என்ன நீனும் வேணும் ஹாப்பியாக இருந்தீங்களா, நல்லா வாய்ப்பாக போச்சுடா அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறான். தென் இப்போது ஜேகே வந்து டேய் இந்த பிளாக்கு கெட்டுக்கெதர் வச்சுருக்கான் அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவேல்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். வருவேன்டா, சரி நீ வருவல்ல அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கான். இப்போ டீ என்ன பண்ணுறான், அவன் அந்த டைமில் போய் குளிச்சுட்டு வந்துட்டான். ஸோ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆகிட்டே நீ போய் ஆகிட்டு வா, சரி ஜேகே நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்க. தென் ஜேகேவும் டிவி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படி குளிச்சுட்டு வரீங்க. தென் டேவை கீழே கூப்பிட்றீங்க. தென் டேவும் சரிடா மச்சான் நான் அப்புறம் பேசுகிறேன்டா நாளைக்கு பார்க்கலாம்டா அப்படி சொல்லிட்டு இப்போ டேவும் ஃபோனை வச்சுட்டான். தென் இப்போ டே அப்படியே ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கான் என் கூட. தென் அப்புறமா ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வந்து அந்த பார்ட்டிக்கு ரெடி ஆகிறதுக்காக இது கேட்டுட்ருக்கீங்க. ஐ மீன் டேட்டை வந்து இந்த ட்ரெஸ் போடவா இது போடுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சாரி மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் போட சொல்கிறான். என்ன டே இது என்னோடய வீக்னஸ் டே அப்படின்றான். அடப்பாவி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இது என்னோடய வீக் பாயிண்ட்டு, போட்டுட்டு வா சொல்லிட்டு இப்போ டே சொன்னோன்னே என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் டே அடிச்சுட்டு இப்போது உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸான லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது டே இந்த லிப்ஸ்டிக் போடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு வந்து காட்டுறீங்க. இந்த சாரிக்கு நல்லா இருக்காது அப்படின்றான். தென் நீங்களும் நல்லா இல்லையா சரி இரு அப்படி சொல்லிட்டு இப்போ அனதர் லிப்ஸ்டிக் எடுத்து அப்படியே போட்டு வந்து காட்டுறீங்க. ஷேடே சரியில்லடி அப்படின்றான். என்னடா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடுத்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வரீங்க. தென் அது வந்து இப்போ செம்மையாக இருக்குது, உங்கள் லிப்ஸ்டிக் அப்படியே செரி பழம் மாதிரி இருக்குது. டே அவ்வளோதான் அப்படியே கவுந்துட்டான். என்னோட லிப்ஸ்டிக் இது அப்படின்றான். நல்லா இருக்கா, இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். என்னது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா, டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லிட்டு உங்கள் லிப்பை கிராப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அடிக்கிறீங்க இருடி. ஆமாம் ஸ்ட்ராபெரி டேஸ்ட் தான், இப்படி இதில் போய்
அப்படி இப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் அப்படி தான் நீ என்கிட்ட போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேவை அடித்து தள்ளிட்டு இப்போ நீங்கள் அந்த லிப்ஸ்டிக் அப்படியே போட்டு தான் இருக்கீங்க. டே அப்படியே லிப்ஸ் ரப் பண்ணிவிட்டு நல்லா தாண்டி இருக்குது, லிப்ஸோட சுற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குடி அப்படின்றான். தென் நீங்களும் போங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய ஐ மீன் ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்க போயிட்டீங்க. தென் ஆஸ் யூஷுவல் அதே ஈவினிங் வருது. ஸோ நீங்களும் டே இப்போ கிளம்பிட்டுருக்கீங்க. டே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. டேவும் போகலாம் பண்ணுறடி அப்படின்ட்டு இப்போ நீங்களும் டேவும் காரில் அப்படியே அழகாக வரீங்க. அங்கே ஜேக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறான் டேவை. தென் உங்களே ஹக் பண்ணிவிட்டு வா 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 வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா பிளாக் அழகாக ஒரு கோட் சூட்டோட வேர் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கான். தென் அவன் கூட கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. தென் டே போய் அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸான மாஃபியா கேங்க எல்லோரும் போய் பார்க்குறான். தென் இப்போ அப்படியே ஒரு பார்ட்டி தான். அங்கே கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஐ மீன் அந்த மாஃபியாஸ்லாம் இருப்பாங்களா அவங்களோட ஒய்ஃப்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூடலாம் வாங்கி உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்ருக்கா. ஸோ அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டா வாங்கி. தென் அப்படியே தான்டா அந்த பார்ட்டி கொஞ்சம் ஓவராக இருக்கும். தென் டே உங்களை டான்ஸ் ஆட கூப்பிட்றான். தென் நீங்களும் ஓகே போய் சொல்லிட்டு போகிறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடிட்டு முடிச்சுட்டு இங்கே உட்காடுறீங்க. தென் பிளாக் எல்லோரையும் மீட் பண்ணுறான். ஸோ அப்படி தான் உங்ககிட்ட வரான். என்னோடய பேர் பிளாக், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போய் சொல்லியிருக்கானா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, நீங்கள் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஐ மீன் பிளாக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. டே எல்லாம் எடுத்துன்னு பார்த்துட்டு என்னது தனியாக 2 பேர் என்ன பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு டே அப்படி கிட்ட வரான். டே உன் ஒய்ஃபு நல்லா பேசுகிறாங்கடா. ஓ அப்படியா, அதே மாதிரி இது என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எங்கள் ஊர்லலாம் கேர்ள்ஸ்லாம் வந்து க்ராப் டாப் போட்டுட்டு அப்படி சின்னதாக ஒரு ஜீன்ஸ் மாதிரி போட்டுருவோம், நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேன். இது எங்கள் ஊர் தமிழ்நாடு சாரீ, நாங்கள் இதை தான் வியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த நின்று காட்டுறீங்க. பிளாக் அவ்வளோதான் செம்மையாக இருக்குது, இதே மாதிரி ஒன்று கொடுங்க, என் ஒய்ஃபுக்கு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சொல்கிறான். தென் டே மச்சான் கொஞ்சம் அடக்கி வாசி, அது என் ஒய்ஃபு. சரிடா நீங்கள் கவலைப்படாதீங்க பிளாக், நான் கண்டிப்பாக உங்களோட கல்யாணத்து அன்னைக்கு உங்கள் கிஃப்டாகவே சாரியே கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு பையன் சொல்கிறா. ஆக்சுவலி என்னோடய ஒய்ஃப் வந்து மும்பை தான். ஸோ அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. டே மச்சான் என்னடா கொரிய பொண்ணு இல்லாமல் மும்பையா அப்படி சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். ஆமாண்டா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாக் வந்து சரி என் ஒய்ஃபு உங்கள்கிட்ட காட்டல, ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிளாக்கோட ஒய்ஃபை காட்டுறான். அவங்களோட பேர் சாரா வச்சுக்கலாம். ஸோ சாரா அவங்க உள்ள உட்காந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. சாரா இது வயன், இது டே அப்படி சொல்லிட்டு சொல்லி கொடுத்து ஐ மீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நீங்கள் போய் எப்படி சாராவை ஆக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் மும்பை அப்படி கேட்கும்போது ஆமாம் மும்பை, நீங்கள் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறீங்க. டேவும் பிளாக்கும். டே மச்சான் நம்ம 2 ஒய்ஃபும் இந்தியனாக வந்து என்னென்ன அலுப்புற பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கான். ஆமாண்டா இவன் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காரமான ஒரு சட்னி வச்சா அதுலேருந்து என் வாயில் ஒரு காரமான பொருள் கூட உள்ளே போக மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. தென் சாரா வந்து சரி வாங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படியே அவங்க கூட சும்மா கதை பேசிகிட்டு இருக்கா. தென் அங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. தென் அந்த பார்ட்டி அப்படி தான் எண்டாக இருக்கும். நீங்களும் இப்போ டேவும் வீட்டுக்கு வரீங்க. தென் டே ஆஸ் யூஷுவல் அவங்க வேலையை காட்டுறான். தென் அப்படி தான் மார்னிங்காக இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களோட ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. தென் ஜேகே கால் பண்ணுறான். சொல்லுடா டே நான் கொஞ்ச நாள் சியோலுக்கு வரலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். தென் டேவும் சரிடா வா அப்படி சொல்லிட்டு இப்போ அடுத்த செகண்டே பார்த்தா ஜேகே பேகெல்லாம் மாட்டிட்டு மச்சான் வந்துட்டேன் அப்படின்றான். நீ எப்படா இப்போ நான் தான் வரேன்னு சொன்னேன்ல ஒரு வாரத்துக்கு, அடப்பாவி அது இன்றைக்குன்னு சொன்னியடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுட்டு உள்ளே கூப்பிட்டு வரான். ஜேகே என்ன நீங்கள் வரதானே போகிறேன்னு சொன்னீங்க, எப்போ வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிட்டு வாங்கி கேட்குறான். எப்போ வந்தேன் இது நம்ம வீடு இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அப்படியே பேசிகிட்ருக்கான். தென் அப்படியே தான் அந்த மூமெண்ட் கொஞ்சம் போகுது. தென் ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் தான் செஞ்சு ஜேகேக்கு கொடுக்குறீங்க. தென் ஜேகே நல்லா சாப்பிட்டுட்டு டேவை பார்க்குறான். டே ரொம்ப வாயில் போட்டு ரொம்ப பண்ணிட்டு போல நேற்று அப்படின்னு கேட்குறான். ஏன்டா தெரியுதா அண்ணா? ஆமாண்டா பாரு
அவளை போட்டு கடிச்சு வச்சிருக்க எங்கே பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி ஜேகே கிண்டல் பண்ணுறான். டே அப்படியே ஷை ஆகிட்டு எப்போடா மச்சான் அப்படி சொல்லும் போது நீங்கள் வரீங்க, ஏன் என்ன 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க, சாப்பிட்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை பற்றி தான் வாங்கி பேசிட்டு என்ன பற்றியா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்போது நீங்கள் ஜேகே எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. தென்ட்டேவும் சொல்கிறாங்க, அதுவா நேற்று நம்மளுக்கு பண்ணோம்ல சம்பவம். ஆமாம், அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஜேகே கண்டுபிடிச்சிட்டாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். ஜேகே அதெல்லாம் அது நல்லா பச்சையாக தெரியுது, பைத்தியக்காரன் கடிக்கும்னு சொன்னால் வேற எங்கேயும் கடிக்க முடியாடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டேர்ட்டியாக பேசுகிறாங்க. அப்படி நீங்கள் இப்படி டேர்ட்டியாக பேசாதீங்க போங்க கேட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் அப்படி உள்ளே போயிட்டா. தென் ஜேகே டேவும் சிரிச்சிட்ருக்கான். தென் ஜேகே 2 பேருமே வந்து கொஞ்சம் கார்டனில் ஏதோ பேசிகிட்ருக்காங்க. மச்சான் எப்படி லைஃப் போகுது? சந்தோஷமாக போகுதுடா. அன்றைக்கி நீ மட்டும் இந்த டெசிஷன் எடுக்கலான்னு வச்சுக்கோயேன், என் லைஃப் எப்படி போயிருக்கோன்னு என்னால் சத்தியமாக அப்படி நினச்சி கூட பார்க்க முடியலடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்டா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற போடாட்டா அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜேகே வந்து பேசிகிட்ருக்கான். தென் இப்போது தான் சொல்கிறான். உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத, என்ன சொல்டா. அது வந்து வயன் இல்லை. ஆமாம் வயன்தான். என்ன அவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அவள் என்னதான் லவ் பண்ணாலாம் சின்ன வயசில் அப்படின்னோடனே அவ்வளோதான் ஜேகேக்கு ஷாக். இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஐயோ இந்த விட்டா எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவான் பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க. ஓடி வந்து லன்ச் ரெடி சாப்பிட வரீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. இல்லை நீ போவேன், நான் என்னமோ சொல்கிறேன்னு சொன்னான், அதான் கேட்டுட்டு வரேன் இரு. ஐயோ என்ன பேசுகிறீங்க, சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணை காட்டுறீங்க. என்ன வயன் அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க, கண்டினியூ, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடியே போயிட்டீங்க. ஐயோ சொல்கிறோம் உங்களுக்கே அப்படி சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவ்வளோதான் ஜேகே அப்படியே செம ஷாக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு இப்போ அப்படி கோபத்தில் உங்கள்கிட்ட வரான். வயன் அப்போ என்ன லவ் பண்ணலையா ஜேகே? அது சொன்னால் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஜேகே சிரிக்கிறான். எனக்கு தெரியும் வயன் என்னை லவ் பண்ணலன்னு அப்படின்னு நீங்கள் அப்படியே வைட் ஐஸில் பார்க்குறீங்க. ஜேகே என்ன சொல்கிற? நான் உன்னை தான் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன், சரியா? நீ தப்பாக எடுத்துக்க மாட்டதில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வயன் ஒன்றும் போய் யாராவது தப்பாக எடுத்துப்பாங்களாடி? நீ என் ஃப்ரெண்டுடி, அவன் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். ஜஸ்ட்டு உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் நானும் கூட லவர் மாதிரி இருக்கும் போது ஜெலஸ் ஆகும், அப்படி ஓரமாக போயிடுவான். எனக்கு அது சின்ன வயசில் நடந்த நினப்பெலாம் வருது. ஸோ சின்ன வயசில் கிரிக்கெட் விளாண்டுருப்பான், அப்போ நீங்கள் வருவீங்க. பட் ஜேகேவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம வயனுக்கு. பட் ஆனால் உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்டுகிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் எபிசோட் 1 இருக்குது. ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஜேகே குட்டி பையன், குட்டி பையன், வயன் குட்டி பொண்ணு எல்லாமே இருக்கும். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் பேசிட்டு அப்படியே லஞ்சை முடிச்சாச்சு. தென் ஈவினிங் போல் நீங்கள் ஜேகே 3 பேருமே வந்து மூவி போகிறீங்க. ஸோ மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு போல் வந்துட்டீங்க. வந்து ஜேகேக்குன்னு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அங்கே தான் ஜேகே வந்து இப்போ அங்கே தான் தூங்கிட்டுருக்கான். நீங்களும் டெய்லியும் ஜல்சா பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அவ்வளோதான் வந்து அந்த போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எப்படி போகலாம் ஆஸ் யூஷுவல் எங்கே ஒர்க் போகிறான், அங்கேயே தான் அவனோட ஒர்க் இருக்கும். ஸோ பட் ஆனால் ரியலான ஒர்க் இங்கே கிடையாது, அது புசான் தான். பட் சும்மா பார்ட் டைமாக பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால் அங்கேயே மட்டும் ஜாயின் பண்ணி 1 வீக்குக்கு அங்கே தான் இருப்பான். ஸோ அப்படி தான் அவங்க 2 பேரும் அப்படி ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸ் ரொம்ப ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது ஜேகே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஊருக்கு போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. வயன் அப்போ நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே கிளம்புறான். மச்சான் இன்னும் ஒரு 2 வாரம் இருந்துட்டு போய், ஆமாம் விட்டா இங்கே இருக்க சொல்வேன் போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே சரிடா நான் இன்னொரு நாள் வரேன், கண்டிப்பாக வரேன் வயன், பை சொல்லிட்டு அவன் கேப் புக் பண்ணியிருப்பான். ஸோ அதில் தான் அப்படி கிளம்பிட்டான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க
அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது, லைக் வாமிட்டிங் சென்சேஷன் அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் ஓடி போய் சிங்கில் வாமிட்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. டே ஓடி வந்து என்னாச்சு? இல்லை டே ஒரு 2 months அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்ட்டு நீங்கள் வாமிட்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. டே பார்த்துட்டு இரு அப்படி சொல்லிட்டு, ஏன்னா டே ஒர்க் போகும்போதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். டே வந்து சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றதில்ல அப்படி சொல்லி சாப்பாடெலாம் சாப்பிட்றேன், ஃபுட் பாய்சன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட பீரியட்ஸ் டேட் ஸ்கிப் ஆகிருக்கு. அவ்வளோதான், நீங்கள் ஹாப்பி ஆகிட்ட. டே நீ நீ அப்பாவாக போகிற அப்படின்னு சொல்லும் போது கதவு திறந்தா ஜேகே நிற்கிறான். ஸோ என்னது டே அப்பாவாக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். பிகாஸ் அவன் ஃபோனை விட்டுட்டு போயிருப்பான். ஸோ அவன் திரும்ப வந்திருப்பான். அப்படி தான் ஜேகேக்கு டே நீ அப்பாவாக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஐயோ கத்தாத ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, டே நீ அப்பாவாக போகிற, நான் மாமாவாக போகிறேன், ஐயோ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜேகே குதிக்கிறான். டே குதிக்கிறானோ இல்லையோ, ஜேகே அப்படி குதிக்கிறாரு, அவர் மாமாவுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு வயன் செம்ம ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கேன், நான் கூடிய சீக்கிரத்தில் ஊர்லேருந்து உன் குழந்தைக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரேன் சரியா அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தென் டேவே ஹக் பண்ணிக்கிறான். சரிடா கிளம்புறேன், பாய், நான் தான் வந்து இந்த பிள்ளைக்கு பேர் வைப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஏன்னா அவனோட ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் டேவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அந்த ஈவினிங்கே போய் நீங்களும் ஸ்கேன் பண்ணுறீங்க, பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. தென் அப்படியே வீட்டுக்கும் வரீங்க. உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க, உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தென் அவங்களும் வந்துட்டாங்க. இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த எபிசோட் கம்ப்ளீட். சூன் எபிசோட் 11 வந்துடும் ஓகேவா, யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். இனிமேல் மார்ச்சுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகேவா, டாடா பாய் அமீஸ். தென் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா ஐடி போர்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து ஃபாலோ கொடுங்க ஓகேவா. டாடா பாய் அமீஸ். Okay, stay safe, stay healthy. Ta-da, bye.